ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம பூண்டு குழம்பு இது வந்து எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னா, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, வெள்ளை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரசாரமாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்களா. வந்து கருவேப்பிலை, வரமிளகா, மிளகு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம், அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. பூண்டு வந்து ஒரு 100 கிராம். நல்லா பொடி பொடியாக சின்ன பூண்டாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி. இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மிளகு எடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் வடச்சட்டி வச்சுக்கலாம். வடச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வரமிளகா, சீரகம், மிளகு, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் வெந்தயம் போடலாம். ஏன்னா வெந்தயம் போட்டால் கசக்கும். அதனால் இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இது தனியாக வச்சுக்கலாம். ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அதே வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். இது வந்து மிளகு ஏன் இப்படி சேர்க்குறோன்னா, இது வந்து சாப்பிடும்போது வந்து நல்லா காரமாக வந்து நல்லாயிருக்கும், தொண்டைக்கு இதமாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதையே இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கி வந்தால் போதும். நல்லா வணங்கட்டும். ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு இதையும் நல்லா வணக்கிடலாம். நல்லா இது வணங்கட்டும். பூண்டு வெங்காயமும் நல்லா வணங்கணும். வணங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு வணக்கி விட்டுடலாம். இது வணங்கும் போது இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கலக்கிடலாங்க. இது கூடயே வந்து நம்ம வந்து மிளகாத்தூளும் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மல் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே இதுக்கு தேவையான அளவுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிடலாம். இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிடலாம். இப்போது இது வேகிறதுக்கான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிடலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு தட்டம் போட்டு மூடிடலாம். நல்லா அது கொதித்து வெந்து வரணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ தட்டத்தை ஓப்பன் பண்ணிடலாம். இது கூட வந்து இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கொஞ்சம் நல்லாவே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கலக்கிட்டு கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த சர்க்கரை வந்து அந்த புளிப்பு காரம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேலன்ஸாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் போட்டுட்டு ஒரு நல்லா கலக்கிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு கலக்கிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு கலக்கிட்டு தட்டம் போட்டு மூடிடலாம். இது நல்லா சுண்டி வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணி வந்து நல்லாவே சுண்டிருச்சு. ஒரு கலக்கி விட்டுட்டு இன்னும் வேணுன்னா தண்ணி சுண்டணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சர்வ் பண்ணலாம்.
இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஆறுன சோறோ சுடுசோறோ எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.